BMW உண்டா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கஸ்டமர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் வந்து ஆம், ஹீரோ எக்ஸ்பிளஸ் வந்து 200 4V வந்து வண்டி வாங்கிட்டேன் சார். நான் வண்டி வாங்கிட்டேன். பட் ஆனா எப்போ சர்வீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இது வந்து இருந்தது. அந்த வண்டி பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ பார்த்து போறோம். சொன்னது ஒரு எக்ஸ்ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டும் கிடைக்கும். ஸ்பெஷல் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டும் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோட் பைக் மாதிரி நீங்க வந்து வண்டியை பண்ணலாம். அந்த வண்டிக்கான வந்து கிட்டும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது ஹீரோலே கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 46,000 ருபீஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து வேரியபிள் இருக்கும். பட் அது வந்து உங்க நியர்பை இருக்கக்கூடிய ஷோரூம்ல போய் நீங்க கேட்கலாம். இதுக்குள்ள என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியர் டயர்ஸ், ஃப்ரண்ட் டயர்ஸ், ஓகே, ரியர் ஷாக் அப்சர்ஸ், ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்ஸ், ஓகேங்களா, ஹேண்டல் பார் ரைஸ், சீட்டு, ஓகேங்களா, கியர் லிவர், சைட் ஸ்டாண்ட், இவ்வளோ கிட்ஸும் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிட்டும் வரும். அப்படின்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் டயர் தான் கொடுக்குறாங்க. மேக்ஸ் டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டயர் கூட சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு யுஎஸ்ஏ கம்பெனி இது. பட் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் அது நல்லா ராயலிட்டிஸும் லைஃப் நல்லா வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆஃப் ரோட் டயர்ஸை பற்றி அவ்வளவு ஐடியா இல்லை, நான் வந்து பார்க்கல. ஒருவேளை இந்த டயர்ஸை பற்றி யாராவது யூஸ் பண்ணீங்க, மேக்ஸ் டயர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இல்லை கமெண்ட் போடுங்க. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அப்படி எப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எம்ஆர்எஃப் மேலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கும், அந்த அளவுக்கு இது மேலேயும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற வண்டிகளுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோண்டா ஆக்டிவாஸ், ஹோண்டா வண்டிகள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நல்லா லைஃப் கொடுத்துருக்கு. அண்ட் பட் ஆனால் ஆஃப் ரோடு டயர்ஸ் வந்து எப்படின்னு தெரியல. பட் நீங்கள் எதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சஸ்பென்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஆஃப் ரோட் பைக்ஸ்னா பார்த்தீங்கன்னா வண்டியுடைய வந்து ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் வந்து ஆயிடும். அதோடைய ஷாக் அப்சர் வந்து வேற இருக்கும். அந்த ஷாக் அப்சரும் இது வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டயர் மட்டும் போடல, எனக்கு டயர் மாண்டா சார் அப்படின்னாக்கா ஒரு ஷாக் அப்சர் மட்டும் கூட நீங்க ஹைட் பண்றதுனா கூட ஹைட் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே ஷாக் அப்சர் கிக் அப்சர் எதுவும் ஹைட் பண்ணாம வந்து டயர் போடலனாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்துடும். பட் ஆனால் டச் ஆகுதா இல்லைன்றது அது தெரியல, அது பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஷாக் அப்சர் வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் லிவர்ஸ், ஓகே, ஃபிளாட் டைலர்ஸ், சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்டில் பார் மேலே இருக்கிற அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரிசார்ஜ் இது கலர்ஸ் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ சைஸ் ஸ்டாண்ட் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நார்மல் வண்டிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஹைட் ஆச்சுன்னா சைஸ் ஸ்டாண்ட் வந்து வண்டியில் இருக்கிற சைஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஆகாது. அதில் வந்து சைஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். இப்போ நார்மலாக வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 160 mm அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 275 mm வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கிளியர்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து வண்டியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா இருக்கும். சரிங்களா? அண்ட் இது இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்களா, இந்த கிட்டும் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சர்வீஸ் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருவோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக வந்து சர்வீஸ் பற்றி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சர்வீஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வீஸ் ஒன்றுல பார்த்தீங்கன்னா ஹோண்டா எக்ஸ்பிளஸ், ஓகே, 200 4 வேல்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 750 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேசிங். அப்படின்னா இவங்க வந்து என்ன 60 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 60 நாளைக்குள்ள நீங்கள் வந்து வண்டி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 60 டேஸ்க்குள்ள நீங்கள் வந்து வண்டி சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வாங்கணும்னு வண்டி ஓட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணால் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து வண்டியே ஓட்ட மாட்டீங்க, பட் ஆனால் 60 டேஸ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 டேஸ்க்குள்ளேயே பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை கிலோமீட்டர் வச்சுன்னா எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3000 3500 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 160 டேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டில் வாங்குறீங்களோ பைக்கினுடைய சேல் டேட் ஒன்று இருக்கும். அந்த டேட்ல இருந்து இது வந்து 160 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 6500 வரை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 260 டேஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபோர்த் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 9000லேருந்து 9500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 360 டேஸ், அப்படின்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். ஃபிஃப்த் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 12,000 4500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 460 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. And the paid service, the each paid service need to be available after the every 3000 kilometers from 90 days from the previous service whichever is earlier. ஆனா என்னன்றாங்கன்னா நெக்ஸ்ட் பெய்ட் சர்வீஸ் வரும்போது என்னன்றாங்கனாக்கா அண்ட் எவ்ரி 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க சர்வீஸ் பண்ணணும். ஒருவேளை இல்லைன்னா 90 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் வந்து வண்டி வாங்கி எங்கே வண்டியானாலும் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஹீரோ ஷோரூமில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதை சொல்லிட்டு நண்பர் கேட்டதுக்காக தான் அந்த சர்வீஸ் பற்றி தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து அதேயோட சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து அது கிட்ட பற்றியும் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வந்து அடுத்து வர வீடியோவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைவ் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வீடியோ வந்து ரிவ்யூ போடலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்போ வேணும்னாக்கா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து போடுறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். மறக்காமல் நம்மளோட சேனல்ஸ் மட்டும் தயவு செஞ்சு வந்து இதான் பார்த்தீங்கன்னா TMW ஹோண்டா தான், செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.